ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் டீம் வரிசையா பார்த்துட்டே வர்றோம். இப்போ வந்து கேகேஆர் அதாவது அதிக பட்ஜெட்டோட போனாங்க, பயங்கரமா ஷாப்பிங் பண்ணாங்க, கிரீனை எடுத்துட்டாங்க. நான் டீமை படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க எப்படின்னு. படிங்க சார். படிக்கட்டுமா? படிங்க சார். டன். ஓகே, இவங்க டீம் வந்து அஜிங்கிய ரஹானே, அங்கிஷ் ரகுவன்ஷி, மனிஷ் பாண்டே, திரிபாத்தியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, ரிங்கு சிங்கு, ரோமன் பவல், ஃபின் ஆலன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, தேஜஸ்வி தஹியா உள்ள கொண்டு வந்திருக்காங்க, டிம் சைஃபர்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கீப்பர் பேட்டரா இல்ல அப்படின்னு 3 பேர் கொண்டு வந்திருக்காங்க. அனுகுல் ராய், கேம் கிரீன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, தக்ஷ் கம்ரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ரமன்தீப் சிங், ரச்சின் ரவீந்திரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க, சர்தக் ரஞ்சன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, சுனில் நரேன், பிரசாந்த் சோலங்கி வந்திருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, ஆகாஷ் தீப் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஹர்ஷித் ராணா, கார்த்திக் தியாகி உள்ள வந்திருக்காரு, மதீச பத்திரானா உள்ள வந்திருக்காரு, முஸ்தபிசூர் ரஹ்மான் உள்ள வந்திருக்காரு, உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா. இது பிராவோ இருக்காரனாலயா என்னன்னு தெரியல, நிறைய சிஎஸ்கே வார அடிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. முதல்ல அதான் சொல்றேனே, கம்ப்ளீட்டா டீமோட காம்பினேஷனையே ரஜினி சார் சொன்ன மாதிரி துண்டு துண்டா வெட்டி கலைச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் 25 கோடி கிரீனுக்கு கொடுத்து 39 கோர்ஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க எங்க சமாளிச்சு ஒரு ஒரு டீசென்டான காம்பினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இஃப் நாட் பொட்டன்ட், they can really put the pressure on the other opposition with their combination. That is honesty. அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய அடி என்ன ஆச்சுன்னா, சுனில் நரேன் is not going to open the batting. That has given them a big flexibility. அது உங்களுக்கே தெரியும். அதனாலதான் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்களேன், 3 விக்கெட் கீப்பர் இது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓவர்சீஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கான ஒரே காரணம், சுனில் நரேன் is not going to open the batting for them at all. So அப்படிங்கும்போது they have to find 2 players on the top. ஸோ இப்போ எப்படி பிளேயிங் லெவன் இருக்கும்னு நான் சொல்றேன். பியூட்டிஃபுல்லா போன எபிசோட்லயே சன்ரைசர்ஸுக்கு நான் சொன்ன போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கலாமேனு சூப்பர்வா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருக்கா சொல்லுங்க, நான் மிஸ் அவுட் பண்ணேன்னா. Captain Ajinkya Rahane is going to open with Tim Seifert. That is going to cover up the wicket-keeping problem for them. Raghuvanshi at 3, Cameron Green at 4, Rinku Singh at 5, Ramandeep Singh at 6, Harshit Rana at 7, Sunil Narain at 8, Matisha Patirana at 9, Vaibhav Arora at 10, Varun Chakravarti at 11, and the hard-hitting Tejasvi Singh Daya will be their impact sub. இப்ப என்னன்னா, இவங்க போலிங்க பத்தி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தே காட் வருண் சக்கரவர்த்தி, காட் சுனில் நரேன், 2 பேரும் சேர்ந்து 8 ஓவர்ல ஒஸ்ட் கேஸ் 60 ரன் வேலை போகிறதுக்கான வாய்ப்பே இவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த பேஸ் இவங்களுக்கு கவர்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா போலாம். Then they got Matisha Patirana, who still can never ever be questioned. இவங்க மத்திஷா பத்திரானாவை கரெக்டா யூஸ் பண்ண போறாங்களா? தட் இஸ் அஸ் அன் அட்டாக்கிங் போலர். அவரோட ஆக்ஷன் ரிலீஸ் பாயிண்ட சரி பண்ணிடுவாங்களா அதுக்கு முன்னாடி? அது ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கு ஒரு பேக்கப் தான் முஸ்டாபிசூர் ரஹ்மானை எடுத்திருக்காங்க. ஒருவேளை மத்திஷா பத்திரானா பிக்சருக்கு வரலன்னா, தே காட் முஸ்டாபிசூர் ரஹ்மான், who's also bowling decently well. வைபவ் அரோரா இஸ் அ குவாலிட்டி பவர் பிளே போலர். அதை யாருமே எதுவுமே டிஸ்கஸே பண்ண முடியாது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா டெத் ஓவர்ஸ்னு பாத்தீங்கன்னா இஸ் நாட் த சேம் பொட்டன்ட் போலரு. அதுக்கு பேக்கப் பாத்தீங்களா, உம்ரான் மாலிக் எடுத்திருக்காங்க. அவர் எந்த பிரேம் ஆஃப் மைண்டுக்கு வரான்னு தெரியாது. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி எடுத்திருக்காங்க, ஒரு செம டேலண்ட். ஆனா ஐபிஎல் அவர் டெலிவர் பண்ணல. அதுக்கு ஒரு பேக்கப் ஆகாஷ் தீப் எடுத்திருக்காங்க. ஆகாஷ் தீப் has really proved how good is he in test cricket, but unfortunately struggled last year அப்படின்றதுனால இப்ப உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the reliable ஹர்ஷித் ராணா when it comes to ஐபிஎல் நிறைய விக்கெட் அவர் எடுத்திருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஹர்ஷித் ராணாவும் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் 40 ரன் போலர். இப்ப இந்த 2 ஸ்பின்னர்ஸை எடுத்துட்டீங்கன்னா they are going to struggle big time. Ramandeep Singh is also going to chip in with an over or two. Cameron Green will also chip in with an over of 2. ஆனா இந்த பேட்டிங் லைனப் நீங்க பாருங்க, அஜிங்கியா ரஹானே கிளாஸ் அப்பார்ட். டிம் சைஃபர்ட் இப்போ ஐபிஎல்ல பெருசா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஈவன் தோ இஸ் a devastating batsman. அவருக்கு பேக்கப் ஃபின் ஆலன், who can also keep wickets which not many people know. அவருக்கு ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. அப்படி ரச்சின் ரவீந்திராவோ ஃபின் ஆலனோ அவங்க ஆடினாங்கன்னா, ரகுவன்ஷி இஸ் ஆல்சோ எ பார்ட் டைம் விக்கெட் கீப்பர். இ கேன் ஆல்சோ டான் த கிளவுஸ்ன்றதுனால அவங்க என்ன ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னா, அந்த டிம் சைஃபர்ட் தே ஆர் நாட் ஷூர் அபவுட் 2 பேக்கப் எடுத்திருக்காங்க. பத்திரானா இஸ் நாட் ஷூர் அபவுட், அதுக்கு முஸ்டாபிசூர் ரஹ்மான்.
வைபவ் அரோரா தேர் நாட் ஷூர் அபவுட், அதுக்கு உம்ரான் மாலிக், கார்த்திக் தியாகி, ஆகாஷ் தீப். ஸோ இந்த காம்பினேஷனே அவங்க சேஞ்ச் பண்ணாம தே கேன் ரன் த ஷோ. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரசாந்த் சோலங்கி ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரஹ்மான் பவல் முதல்லயே நம்ம சொன்னோம், கரெக்டான இந்த டீம் இந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் டாப் ஆஃப் த ஆர்டர் எடுத்தா ஆடுறது கஷ்டம். டேலண்டட் அனுகுல் ராய் அன்பார்ச்சுனேட்டா உள்ள வர முடியாது. ஒருவேளை ஸ்பின்னிங் ட்ராக்ஸா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மணிஷ் பாண்டே எங்க உள்ள வருவாருன்னு தெரியாது. தக்ஷ் கம்ரா உள்ள வர முடியாது. அனுகுல் ராய்க்கு ஒரு ஸ்லாட் இருக்கே இல்லையா? அனுகுல் ராய்க்கு ஸ்லாட் இல்லையா சார்? அந்த இம்பாக்ட் சப்பா தான் தேஜஸ்வி சிங் தையா அந்த பேட்ஸ்மேன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க போலர்ஸ் பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் இருக்காங்க, 5 இருக்காங்க. ஆமா. சோ போலர்ஸ் உங்களுக்கு அதனால அன்பார்ச்சுனேட்லி அனுகுல் ராய் எப்ப உள்ள வருவார்னா, ஒருவேளை ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல ஆடுறாங்க போது அப்ப எப்படி யோசிப்பாங்க, ஓகே ஒருவேளை அந்த வைபவ் வராரா பதில நான் உள்ள கொண்டு வரலாமா, ப்ரொவைடட் ரமன்தீப் சிங் இஸ் ப்ரூவிங் மீ தட் he can bowl over a 2, கேமரூன் கிரீன் இஸ் ப்ரூவிங் மீ டு bowl over a 2. அதுக்கப்புறம் சர்தக் ரஞ்சன் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க, டப்பு டிப்புன்னு அடிக்கிறாரு, ஆனா அவரும் உள்ள வர்றதுக்கான சான்ஸ் இல்ல. இப்ப இவங்க போலிங்னு பாத்தீங்கன்னா டோட்டலி ரிலையன்ட் ஆன் ஹர்ஷித் ராணா சுனில் நரேன் அண்ட் பத்திரானா. ஃபாஸ்ட் போலிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் வீங்குவாங்களோ அப்படின்னு தோணுது. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைனை பார்த்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்ல. இது டெலிவர் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த ஒன் ஆஃப் த ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் ஹாஸ் டு ஸ்டெப் அப். ரகுவன்ஷி அட் நம்பர் 3 ஆட போறாரு. கேமரூன் கிரீன் வில் பிளே ஹியூஜ் ரோல். இந்த பேட்டிங் லைன் இருக்கிறதுனால நம்பர் 6 ஆர் நம்பர் 5 யாரு? உங்களோட நம்பர் 5 யாரு? ரிங்கு சிங். நம்பர் 5 6 ரமன்தீப் சிங், 7 ஹர்ஷித் ராணா, 8 சுனில் நரேன். இந்த சுனில் நரேன் மேல வந்திருந்தாங்கன்னா 7 ஹர்ஷித் ராணா கொஞ்சம் அதிகமா இல்ல? வேற வழி இல்லையே. இப்ப நான் பிளேயிங் 11 படிக்கிறேன் சார். நீங்க உங்க தாட்ஸ் கொடுங்க. ரஹானே, டிம் சைஃபர்ட், ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், மத்திஷா பத்திரானா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, இம்பாக்ட் தேஜஸ்வி சிங் தையா. சோ இப்ப நீங்க இந்த இதுல ஒரு பேட்ஸ்மேனை உள்ள நுழைக்கணும்னா யாருக்கு பதிலா உங்களால நுழைக்க முடியும்? ஏன்னா சுனில் நரேன் இப்ப அன்பார்ச்சுனேட்டா நம்பர் 8 வந்ததுனால இந்த பேட்டிங் லைனப் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. இதே நரேன் மேல வந்திருந்தாங்கன்னா எல்லாம் ஒரு எண்டு கீழே வந்திருப்பாங்க. இப்ப உங்களுக்கு 6 வந்திருப்பாரு ரிங்கு, 7 வந்திருப்பாரு ரமன்தீப் சிங், 8 வந்திருப்பாரு ஹர்ஷித் ராணா. அப்ப நீங்க அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ப சுனில் நரேன் ஒரு போலரு who can bat if needed வராரு. அதுக்கப்புறம் மத்திஷா பத்திரானாவை நீங்க டிராப் பண்ண முடியாது. டிம் சைஃபர்ட்டோ, பின் ஆலனோ, ரச்சின் ரவீந்திராவோ மேல ஆடித்தான் ஆகணும். கேமரூன் கிரீன் ஆடித்தான் ஆகணும் போது உள்ள உங்க ரோமான் பவலையும் உங்களால உள்ள நுழைக்க முடியாது. அங்கதான் இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீங்க எனக்கு போன தடவை கொடுத்த சஜஷன் மாதிரி ஒரு பத்திரானா மாதிரி ஒருத்தரை உட்காத்தி வச்சுட்டு இவ்வளவு பேட்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறம் ரஹ்மான் பவலை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்களா? இல்லைன்னா இல்ல பேடாக் வேற வழி இல்லை, இவங்க மாட்டிட்டு இருக்காங்க, அதனால அவங்க இந்த பிளேயிங்ல வந்த காம்பினேஷன் தான் எடுப்பாங்கன்றீங்களா? ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். இல்ல இது நீங்க சொல்றதுதான் போவாங்க. இதுல மாத்தணும் அப்படின்னா ஃபின் ஆலனும் ட்ரை பண்ண டிம் சைஃபர்ட் தான் போவாங்களான்னு தெரியல. ஃபின் ஆலன் டிம் சைஃபர்ட்ல ஒருத்தர் ஆடுவாங்க. அவங்க ரூட்டை மாத்தணும் ஃபுல்லா அப்படின்னா, ரோமன் பவுல் உள்ள வரணும் அப்படின்னா, நீங்க சொன்னீங்களே தேஜஸ்வி சிங் தாஹியா, அவருமே விக்கெட் கீப்பர் தான். அவங்க ஸ்ட்ரைட்டாவே ஆடிட்டாங்கன்னா இந்த ஓபனர் ஸ்பாட்ல ஃபாரின் ஓபனருக்கு பதிலா அவங்க ரஹானே, ரகுவன்ஷி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரோமன் பவுலை அவங்க உள்ள கொண்டு வரலாம். ரோமான் பவலை உள்ள கொண்டு வந்தா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை உட்காத்தி வைக்கணும். இல்லன்னா உங்களுக்கு இல்ல நான் சொல்றது டிம் சைஃபர்ட் உட்கார வச்சுட்டு ரோமன் பவுலை கொண்டு வந்துருங்க. உங்க தேஜஸ்வி தஹியா தான் கீப்பிங் பண்ணிடுவாரு. அதையும் பண்ணலாம். பட் அந்த ரேண்டம் ரிஸ்க எடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நம்பர் 3 ஆர்டர் அஜிங்கியா ரஹானே இஸ் கோயிங் டு பேட் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். தட் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் 5th in the பேட்டிங் ஆர்டர். அதுக்கப்புறம் புதுசா கொண்டு வர்ற ஒரு தேஜஸ்வி சிங் தையாவை ஸ்ட்ரெயிட்டாவே ஓப்பனிங் இறக்குவாங்களா அப்படின்றது. ஓப்பனிங் இல்ல, ஓப்பனிங் ரஹானே ரகுவன்ஷி பண்ணிட்டு கேம் கிரீன் வந்தவொன்னு அந்த மாதிரி தான். இல்ல நம்ம ஸ்கேமர் ராகுல் திரிபாதி இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு இல்லையா? சான்ஸே கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. ராகுல் திரிபாதி, மணிஷ் பாண்டே எல்லாம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க சொல்றது வேலிட். இது அவர் ரொம்ப பவர் ஹிட்டர் அவர் தேஜஸ்வி சிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேஜஸ்வி சிங் பவர் ஹிட்டரு, ரோமான் பவல் பவர் ஹிட்டரு, ரமன்தீப் சிங் பவர் ஹிட்டரு,
அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஒருத்தர் தான் டபுள் கேர்ல ஆட முடியும், அர்ஜித் ராணா. அதுக்கப்புறம் சுனில் நரேன் பாத்தீங்கன்னா இஸ் கான்ட்ரிபியூஷன் டு த பேட் யூ டோன்ட் நோங்கும் போது ரொம்பவே வீக்கா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்ற பேட்டிங் லைனை எடுத்தாலும் சரி, நீங்க சொல்ற பேட்டிங் லைனை எடுத்தாலும் சரி, இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, எல்லாமே அவங்களுக்கு நல்லா போனோம். இப்ப அவங்க குஜராத் டாப் 3 பண்ண மாதிரி இவங்களோட டாப் 3 பர்ஃபார்ம் பண்ணோம். தட் இஸ் அஜிங்கியா ராணே, ஒன் ஆஃப் த ஃபாரின் ஓவர்சீஸ் அண்ட் ரகுவன்ஷி பண்ணணும். அது பண்ணுவாங்களான்றது டவுட்டா இருக்கு. அதனால இவங்களும் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போறதுக்கான பாதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னோட டாப் 5ல இவங்க இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல பின்னா என்னோட டாப் 5ல இவங்க இருக்காங்க, இவங்க கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பீடா, நான் தான் சொல்லிட்டேன். சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் 5 பேர் நான் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டேன். கேகேஆர் வந்து அன்பார்ச்சுனேட்லி அதான் இவங்க பேட்டிங் 2-3 பேர் இருக்காங்க, அப்புறம் அந்த டெப்த் இல்ல. பவுலிங் வந்து நல்லா இருக்கு, பட் பேட்டிங் அந்த டெப்த் கான்பிடென்டா நம்மளால சொல்ல முடியல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பில் சால்ட், நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த பேட்டிங்கை பார்த்துட்டு இந்த பேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுதான். பட் ஒன்லி ஒன் திங் ஐம் டெல்லிங் யூ, ஒரு டீமை டோட்டலா கலைச்சு போட்டுட்டு புதுசா ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுன்றது கஷ்டம். இவங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, they've given them options really to make sure that they got a formidable playing 11, a combination on paper which has to be appreciated. ஏன்னா 2 பிளேயருக்கு 43 கோடி போயிடுச்சு அவங்களோட 64 பர்ஸ்ல. தட் இஸ் மதீஷா பத்திரானா அண்ட் கேம் கிரீனு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா ஃபில்அப் பண்ணிருக்காங்க. the only thing is whether it is going to work out, அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். ஐ somehow feel அவங்களுக்கு எப்படின்னா இந்த டாப் 3 அடிக்க வரணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் சுனில் நரேன். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சுனில் நரேனும் ஒரு மனுஷன் தான். ஓகே, அவர் வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி டூர்னமெண்ட்ல ஒவ்வொரு வருஷமும் டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஈவன் அ சிங்கிள் இயர் இஸ் எக்கானமி ஹஸ் கான் டு 10 ஆர் சம்திங். ஒவ்வொரு வருஷமும் எல்லா பேஸ்லயும் அவர் டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. there is a very good chance that he might not come good. அந்த மாதிரி ஆச்சுன்னா they are going to be even further trouble. Sunil Narine has always been someone when he has been contributing with the bat, his bowling performance has gone on top. இப்ப ஆல் ஆஃப் அ சடன் எல்லா டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா that he has been ஒன்லி a bowler. IL20 இருக்கட்டும், T10 லீகா இருக்கட்டும், சிபிஎல் இருக்கட்டும், அந்த மாதிரி அவர் ஆனதுல இருந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா கீழே வந்துச்சுன்னு நான் சொல்ல. பட் டு லெவல் இட் ஹஸ் கம் டவுன். அது வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு டாப் 3 ஃபயர் ஆகணும். இவங்க 2 ஸ்பின் ட்ரையோஸ் வந்து பயங்கரமா ஃபயர் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த டீம் காம்பினேஷன்ல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால their route to getting into the playoffs in my opinion is extremely hard. கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கனால மியூட் பண்ணிட்டு பண்றேன். அதே தான் நானும் சொல்றேன் பீடா. இவங்களுக்கு வந்து பவுலிங் ஓகே ஸ்டில் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு தே ஹேவ் சம் கேப்ஸ். அவங்க ரொம்ப வந்து எல்லாரும் ஹேவ் டு பஞ்ச் அபோவ் தேர் வெயிட் அண்ட் பர்ஃபார்ம். அது பண்ணாங்கன்னா இட் இஸ் ஸ்டில் பாசிபிள். ஏன்னா T20 we cannot rule out, but as of now I don't think KKR look like a team that would qualify. I hope they prove me wrong. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதான் சொல்றேனே, இப்ப நானும் சரி நீங்களும் சரி நமக்கு தெரிஞ்சதை பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாட் தேவ் காட், ஹவு தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் த பிளேயிங் காம்படிஷன். பியூட்டிஃபுல்லா நீங்க அந்த தேஜஸ்வி சிங் ஐடியா கொடுத்தீங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணி அவங்க நல்லா வந்து அவங்க குவாலிஃபை ஆகணும்னு தான் சொல்றேன். அவர் ஜாப் இஸ் டு பிக் டாப் 5 செட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் வி ஃபீல். இட் மைட் கோ ஆஃப்ஃபுல்லி ராங், பட் வி வில் நெவர் எவர் திங்க் பேட் அபவுட் எனி டீம். பார்ப்போம். கேகேஆர் இஸ் அ குவாலிட்டி, ஒரு சாம்பியன் சைடு 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. வி விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இப்ப அடுத்த டீம் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க எப்படி கலைச்சு போட்டிருக்காங்க பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் டூ அ ப்ரிவ்யூ ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வித் வெரி ஒன் ஆஃப் பர்பஸ். Until then, thanks a lot and bye bye.